சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாகாத்மியத்தின் 28ஆம் அத்தியாயமான 28ஆம் நாள் கதை. யமதர்மராஜன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் உரையாடியதை விஸ்வாமித்ர முனிவர் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களுக்கு கூறுகிறார். கடவுளின் தூதர்கள் அவர்கள் யமதூதர்கள் என்று அழைக்கிறார்கள். சமயத்தினரின் சமூகத்தில் அநீதி கடைபிடிக்கப்படுவது பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. ஏனெனில் அங்கே அன்பற்ற மற்றும் அடங்காத மக்களுக்கு தகுதியற்ற தண்டனை வழங்கப்படுகிறது. மக்களின் பாதுகாவலர்களான ஆட்சியாளர்கள் நீதி உள்ளவர்கள் மற்றும் தர்ம குணம் கொண்டவர்கள் மக்களிடம் சமத்துவமற்ற முறையில் நடந்து கொள்ளத் தொடங்கினால் மக்கள் யாரிடம் அடைக்கலம் புகுவார்கள்? ஒரு நல்லொழுக்கம் உள்ளவர் என்ன வேடம் அணிந்தாலும் சாதாரண மக்களும் அதையே செய்கிறார்கள். அவர் தனது வேடத்தின் மூலம் தர்மத்திற்கு உகந்தது என்று நிரூபிக்கும் எந்த செயலையும் மக்கள் பின்பற்ற தொடங்குகிறார்கள். விலங்குகளைப் போல நல்லொழுக்கம் உள்ளவர்கள் தர்மத்தின் இயல்பை அறிந்த பின்னர் ஒரு நல்லொழுக்கம் உள்ளவரை நம்பி தங்கள் குழந்தைகளை அவரது மடியில் வைத்த பிறகு எந்த கவலையும் இன்றியும் தயக்கமும் இன்றியும் உறங்குகிறார்கள். அன்பும் நற்குணமும் நிறைந்த உயிரினங்களால் மிகவும் நம்பப்படும் தங்கள் நண்பராகவும் நலம் விரும்பியாகவும் கருதி தங்களை ஒப்படைத்த அந்த மனிதர் அந்த அறிவற்ற உயிரினங்களை எப்படி நம்புவார்? மனிதர்களே, அவர் கோடிக்கணக்கான பிறவிகளின் பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டார். ஏனெனில் வேறு வழியின்றி கடவுளின் இறுதி நலனுக்காக அவர் கடவுளின் பெயரை உச்சரித்துள்ளார். அவர் நாராயணன் என்ற இந்த 4 எழுத்துக்களை உச்சரித்த அந்த நொடியில் அந்த ஒரு கணத்தாலேயே இந்த பாவியின் பாவங்கள் அனைத்தும் போக்கப்பட்டன. ஏனெனில் கடவுளின் பெயர்களை உச்சரிப்பதால் மனிதனின் மனம் கடவுளின் குணங்கள், லீலைகள் மற்றும் வடிவத்தில் மூழ்கிவிடுகிறது. மேலும் பரம கடவுளின் மனம் அவன் மீது ஆன்மமயமாகிறது. மகா முனிவர்கள் பேசுவதன் மூலம் பாவங்கள் போக்கப்படும் என்று கூறியுள்ளனர். ஆனால் அந்த பாவ நிவாரணம் கடவுளின் பெயரை உச்சரிப்பதைப் போல பாவியை வேரிலிருந்து தூய்மைப்படுத்துவதில்லை. ஏனெனில் அந்த பெயர்கள் மனதை தூய்மைப்படுத்துகின்றன. இறைவனின் குணங்களை அறிந்த பின்னரும் பிராயச்சித்தம் செய்த பின்னரும் மனம் மீண்டும் தீய பாதையில் பாவத்தை நோக்கி சென்றால் அது முழுமையான பிராயச்சித்தம் ஆகாது. எனவே பாவச் செயல்கள் மற்றும் ஆசைகளின் வேரையே பிடுங்கி எறியும் பிராயச்சித்தத்தை செய்ய விரும்புபவர்கள் இறைவனின் குணங்களை மட்டுமே பாட வேண்டும். ஏனெனில் அதன் மூலம் மனம் முற்றிலும் தூய்மை அடைகிறது. பக்தர்கள் இறைவனின் நாமத்தை உச்சரித்தால் தூய்மை அடைவார்கள். எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள். ஒருவன் சற்றேனும் மறைமுகமாகவோ முயற்சியாகவோ ஒரு பாடலை பாடும் போதோ அல்லது யாரையும் பொருட்படுத்தாமல் இறைவனின் நாமத்தை உச்சரித்தால் அவனுடைய எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டுவிடும் என்பதை மகாத்மாக்கள் அறிவார்கள். விழுந்தாலும் வழுக்கி விழுந்தாலும் அவயவங்கள் முறிந்தாலும் பாம்பு கடி ஏற்பட்டாலும் தீயில் எரிந்தாலும் அல்லது காயம் பட்டாலும் ஹரிஹரி என்று கூறி இறைவனின் நாமத்தை உச்சரிப்பவன் இனி மன்னிப்பிற்கு தகுதியானவன் ஆவதில்லை. மாறாக அந்த பாவங்களால் கலங்கப்பட்ட அவனது இதயம் தூய்மை அடைவதில்லை. கடவுளின் பக்தர்களுக்கு சேவை செய்வதால் அவனும் புண்ணியசாலி ஆகிறான். யமதூதர்களே, நெருப்பு தெரிந்தோ தெரியாமலோ எரிபொருளுடன் தொடர்பு கொண்டால் அது எரிந்து போவதைப் போல தெரிந்தோ தெரியாமலோ கடவுளின் நாமங்களை உச்சரிப்பதால் ஒரு மனிதனின் எல்லா பாவங்களும் சாம்பலாகி விடுகின்றன. ஒருவன் தெரிந்தோ தெரியாமலோ பரமசக்தியின் அமிர்தத்தை பருகினாலும் அது பருகுபவரை அழியாதவராக்குவதைப் போல ஒருவர் அறியாமல் கடவுளின் நாமத்தில் மூழ்கினாலும் கடவுளின் நாமம் தொடர்ந்து தன் பலனை தருகிறது. சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாகாத்மியத்தின் 28ஆம் அத்தியாயமான 28ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.